ஆழத்துக்கே போறோம். நமக்கு இது கடல் ஆழத்துக்கே போறோம். போய் பார்க்கலாம். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். இந்த ஸ்டார்ட். இங்க பாருங்க 25 மீட்டர்ஸ் வந்திருக்கேன். இப்போ வரைக்கும் இது ஆல்டர்னேட் சால்மன், ஸ்பிட்டர் பேஸு, மெனாட்டி. மெனாட்டினா கடல் நாய் நினைக்கிறேன். ஆமா கடல் நாய் மாதிரி தான் இருக்கு. அப்புறமேலு சிட்டங்கா கோரல். போலார் பீர் 25 மீட்டர் வருமா? எனக்கே புதுசா இருக்கு. தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க கீழே. நான் தெரிஞ்சுக்கிறேன். யூரோப்பியன் பில்ச்சர்டு. இது சாப்பிட்டு நல்லா இருக்கும். நான் சூப்பரா இருக்கும். சாப்பிட்டுருக்கேன். வரா முண்டி க்ளோன் ஃபிஷ். இது ஃபைன் நிமோல வர ஃபிஷ்ங்க. ஃபைன் நிமோல வர ஃபிஷ் பாத்துங்க. ஃபைன் நிமோல வர ஃபிஷ் க்ளோன் ஃபிஷ் 40 மீட்டர்ல இருக்குதுடா. அப்புறமேலு வெல்வெட் கிராப். இது நல்லா இருக்கும். சாப்பிடுறதுக்கு இல்ல, பார்க்க அழகா இருக்கும். ப்ளூ டேக். எங்க ஃபைன் வர அந்த ஃபிஷ்ஷுங்க. ரெண்டும் ஃபைன் வர ஃபிஷ் பாருங்க. நல்லா படம் பாருங்க. சூப்பரா இருக்கும் ஃபைன் நிமோ. அட்லாண்டிக் காடு. அப்புறம் ஸ்பின்னி டாக் ஃபிஷ் இங்கதான் இருக்கு. ஸ்பீட் டாக் ஃபிஷ் இதே தெரியாம போயிடுச்சு. ஸ்பீட் டாக் ஃபிஷ் இங்க இருக்கு. 51 மீட்டர், அது 51 மீட்டர் இருக்கு. அட்லாண்டிக் காடு அதெல்லாம் சொல்லிட்டேன். லீஃப் சீ கேட், லீஃப் சீ டிராகன் கொஞ்சம் லாஸ்ட் ஆயிடுச்சு. லீஃபி சீ டிராகன் பார்க்க இலை மாதிரி இருக்குங்க. இது பார்க்க இலை மாதிரி இருக்கு. மஹி மஹி பேரே டிஃப்ரெண்டா இருக்கு. மஹி மஹின்னு என்ன மீன் தெரியல. இது இது எங்க இருக்கு? 70 மீட்டர் டீப்ல இருக்கு. டீப்ல 70 மீட்டர் போனீங்கன்னா அதெல்லாம் பார்க்கலாங்கிறாங்க. ஃப்ளவுண்டர், ஸ்பாட்டட் பேஸ், பெலுகாவேல். பெலுகாவேல் இங்க தான் இருக்குங்க. 70 மீட்டர்ல. இது ஒரு குழந்தரமான ஃபிஷ். நான் பழைய பார்த்துருக்கேன் வீடியோல. இந்த இந்த சர்க்கஸ் காட்டுவாங்கல்ல ஜப்பான், அந்த ஷோல பாத்தீங்கன்னா இதுல போட்டிருப்பாங்க. இந்த ஷோல இருக்கும். நான் டிவியோட பார்த்தேன். என்ன பெலுகாவேல் இன்னும் அப்படியே செய்யுங்க. அது அப்படியே செய்யும். எதுவுமே கூட அப்படியே செய்யும் பெலுகாவேல். அதான் பெலுகாவேல்ல ஸ்பெஷலே. நீங்க சப்போஸ் நீங்க அதுக்கு மீன் குடிக்கிறோம் என்ன வேணா செய்யும். அது குழந்தை மாதிரி ஃபிஷ். இந்த பேரு பேபி வேலுப்பாங்க. இது பேரு பேபி வேலுப்பாங்க. பேபி வேல்னு. அவ பிரான்ச்லி, பிரான்சில் ப்ளூ ஃபிஷ். நான் 90 மீட்டர் ப்ளூ ஃபிஷ் பார்க்கலாமா? அப்படியே கீழே 90 வந்தீங்கன்னா கிரேட் பராக்குடா. கிரேட் பராக்குடா எதுன்னு தெரியல. புதுசா இருக்கு. தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க கீழே. நான் தெரிஞ்சுக்கிறேன். கில்லர் வேலுங்க. 114 டீப் போடல கில்லர் வேல் பார்க்கலாங்கிறாங்க. 114 மீட்டர் டீப் போட கில்லர் பார்க்கலாம். கில்லர் வேல். அப்புறம் குயின் ஸ்னாப்பர் இருக்கு. குயின் ஸ்னாப்பர், பீகிள், பீகிள் ஸ்டிங்ரே மீனுங்க. இது என்ன தெரியல. ஸ்டிங்ரே மீன் ஆனா பார்த்துருக்கேன். ஆனா எப்படின்னு தெரியல. ஸ்டிங்ரே பீகிள், பெலிகி ஸ்டிங்ரே எப்படின்னு தெரியல. அது என்ன பார்க்கறேன். நீங்க தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். சீலையன். நீங்க சீலையன் இருந்தீங்களா? எங்க 114 மீட்டர் தான் இருக்குமா சீலையனு? இது ரொம்ப இது பார்க்கவே ஒண்ணு தெரியாம இருக்கும். ஆனா அது கடிச்சதுன்னா அவ்வளவுதான். பயங்கரமா இருக்கும் கடிச்சதுன்னா. ஒரு டைம் இதை பார்த்து ஜெர்மியோன்னு ஒருத்தர் போடுவார் ராஜாகப்பில. அவரோட கடி வாங்கணும்னு நினைக்கிறேன். இல்ல அவரு ஆமா ஆமா அவரு தான் கடி வாங்கினாரு. லீப்போஸ்தெரிஸ், லெப்போஸ்தெரிஸ். இது ஒரு மீன் இல்ல. இது செடி மாதிரி. புல் ஷார்க் இருக்கு. இது 102 புல் ஷார்க் வருது. பிளாக் ட்ரம்ங்க. பிளாக் ட்ரம் இருக்கு. பிளாக் ட்ரம் பேர் டிஃப்ரெண்ட் ஆக ட்ரம்மர் இருக்கும் மீன். ஸோ காமெடி. அப்படியே 170 வந்தீங்கன்னா 170 வந்தீங்கன்னா கிரீன் சீட்டல் பார்க்க முடியும். அப்படி சரி போதும் எனக்கு. கீழே வரலாம் பாத்தீங்கன்னா அட்லாண்டிக் மெக்கல் பார்க்கலாம். மெக்கல் ஃபிஷ் வாங்கலாம். அட்லாண்டிக் மெக்கல். இதுல 186 மீட்டர் தான் இருக்கு. பாருங்க. அப்படியே டென்டெக்ஸ் 100 டென்டெக்ஸ் இருக்கு. அப்படியே விட்டீங்கன்னா அப்படியே டில் டியூலைட் ஜோன். டியூலைட் ஜோன் இங்க என்ன தெரியுமா? லைட்டா தான் சூரிய வெளிச்சம் வரும். அவ்வளவுதான். லைட்டா சூரிய வெளிச்சம் வரும். அவ்வளவுதான். மேல பார்த்த மாதிரி இருக்கா. லைட்டா சூரிய வெளிச்சம் இருக்கும். அவ்வளவுதான். சரிங்க ஒரு நிமிஷம். 216ல திக் பிளட்டட் மெரி டைவ்னு இருக்கு. உல்ஃபில் இது என்ன தெரியல. இது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆடாப்னு ஒன்று இருக்கு. அப்புறம் செயின் கேட் ஷார்க். ஆமா கேட் ஷார்க் இருக்குங்க. இது பார்க்க அப்படியே செயின் மாதிரியே இருக்கும். தொட்டோம் முடிஞ்சது கதை.
இது கொஞ்சம் பாய்சனஸ் பாங்க ஒரு சில பேர். ஆனா எந்த எந்த அளவுக்கு தெரியல இன்னும். 240ல இருக்கு. அப்படியே 246க்கு வந்தீங்கன்னா கீழ் கீழ்ப்பு இருக்கு. 246 கீழ்ப்பு இருக்கு. கீழ்ப்பு அப்படியே வந்தீங்கன்னா ட்ரிபிள் கிரா லாப்ஸ்டர். இந்த லாப்ஸ்டர்லாம் எங்க இருக்குன்னு தெரியலீங்க. லாப்ஸ்டர் பார்க்க முடியுது இல்லை லாப்ஸ்டர்லாம் இப்ப. இப்ப எப்படிதான் லாப்ஸ்டர் இருக்குன்னு தெரியல எனக்கும். அது வந்து ட்ரிபிள் கிளா லாப்ஸ்டர் அவன். ட்ரிபிள் கிளா லாப்ஸ்டர் அவன். ஒரு டைம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதெல்லாம் இந்த போய் வீடியோ தனியா தனியா பொண்ணா கேளுங்க, கமெண்ட் தனியா போடுறேன் அதை பத்திலாம். ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் இந்த வீடியோ. யார் பெருசா எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ், அவ்வளவுதான். அப்படியே ஆலிவ் சி டெட்டில் ஒன்று இருக்கு. கிரேட் ஒயிட் ஷார்க் ஒன்று இருக்கு. இங்க இதுல 276 இதுல இருக்கு. 276ல போனா அப்படியே 276 வந்தீங்கன்னா ப்ளூ ஸ்னோஸ் டால்பின் டேவ்னு ஒன்று இருக்கு 294ல. அப்புறம் மேலு கிராக்லக் ஸ்குட் 312ல. அப்புறம் நம்ம தர கும்மி ஷார்க்கு 334 மீட்டர்ல இருக்கு. அப்படி கும்மி ஷார்க்கு. அப்புறம் 230க்கு வந்தீங்கன்னா டீப்பஸ்ட் ஹியூமன் ஏர் எவர் ஸ்கூபா டைவ். எப்படின்னா செட் பை அகமது கிர்பர். நான் மின்னின் தான் அகமது கர்பர். இந்திய பேர் சொல்லுமா பேச கவனம் பண்ணுங்க. இந்திய பாத்தீங்கன்னா பார்க்க மாட்டேன் சொல்றேன். இது எப்படி இதற்கிடையே மனுஷன் உருவாக்கல 5 ஏக்கா தினம் போல ஸ்கூபா டைவ்ல. பரவாயில்ல, தனியாக நல்லா பண்ணுங்க. அப்படி இதோ இப்படிதான் ஹியூமன். இங்க பாருங்க, ஹியூமன் பாருங்க, ஹியூமன். அப்படியே ப்ளூஷா இருக்கு. ஃபயர்லெஸ் கொடுங்க. இது இருக்கா என்ன தெரியலையே. இதெல்லாம் இல்லாத மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் டியூனா ஃபிஷ், பிக் ஐ டியூனா சூப்பரா இருக்கும். நான் சாப்பிட்டுருக்கேன் ஒரு டைம். பிக் ஐ டியூனா சூப்பரா இருக்கும். அப்புறம் சி ஏஞ்சலுங்க. சி ஏஞ்சலா மெஜஸ்டிக் சி ஸ்லக்ஸ் தட் விங் பாப்பர் தெம்செல்ஃப். விங்ஸ்ல ஒட்டி சி சி ஏஞ்சல் பார்க்க ஏஞ்சல் மாதிரியே இருக்கும். நான் வந்து அக்வாரியம் போது பார்த்துருக்கேன். அக்வாரியம்னா அங்க இங்க மறந்து சொல்றேன். சின்னாக் சால்மன். இது மேட்டூர்ல போனா மேட்டூர் டேம்ல மேட்டூர் பார்க்ல இருக்கும். அப்ப உடனே பார்த்தேன் சி ஏஞ்சல். அதான் நினைக்கிறேன். ஆமாதான் சின்னாக் சால்மன். சால்மன் ஃபிஷ்ங்க. இதான 1 கிலோ 300 ரூபா 3000 ரூபா வரும் ஒரு கிலோவே. சர்வியோட வரும். மேக்கோ ஷார்க்கு. ஷார்க் மீன் மேக்கோ ஷார்க். ஏதாவது கடைசி அங்கே 1/2 கிலோமீட்டர் வந்துடும். 520 வந்துட்டோம். இங்க பெங்குயின்லாம் இருக்குமா? பெங்குயின்லாம் 500 வரும். 500 கிலோமீட்டர் எனக்கு தெரியாதுங்க. பெங்குயின் இருக்கிறதுலாம் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. யாரோ மாதிரி சி பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. சி பெங்குயின் கமெண்ட் பண்ணுங்க. பெங்குயின் வரும் இது வரைக்கும். நான் பெங்குயின் நீந்து தானே தெரியும். ஆனா இவ்வளவுதான் வரும்னு தெரியாது எனக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது ஸ்வாட் ஃபிஷ் சூப்பரா இருக்கும். ஆனா இது சாப்பிட்ற மாதிரி இல்லை, பார்க்க அழகா இருக்கும். அவ்வளவுதான். சூப்பரா இருக்கும், பார்க்க அழகா இருக்கும். கத்தி மாதிரி இருக்கும். அதான் ஸ்வாட் ஃபிஷ் வச்சிருக்காங்க. அப்ப அதே மாதிரி நட்டிலஸ் சன்ஃபிஷ். இது போய் இன்ட்ரெஸ்டிங் ஆகிட்டு தெரியுமா? இது கறி. இது வெயிட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5 டன் இருக்கும் வெயிட். பட் ஆனா கறி பாத்தீங்கன்னா வெறும் ஃப்ளஷ் பாத்தீங்கன்னா வெறும் 1.5 kg தான் இருக்கும். அவ்வளவுதான் இருக்குமே. ஆனா இந்த மீனை எல்லா மீனும் கிடைக்கும். ஆனா அதுக்கு ஒண்ணும் தெரியாது. ஏன்னா அதுக்கு ஃப்ளஷ் கம்மியா இருக்கனால நேர்ஸ் வந்து இருக்காது. அதனால அவ்வளவுதான். இது நம்ம 5 நிமிஷம் வந்துட்டோம். அப்படியே விற்க போறோம். பேம்பு கோரல். இது கோரல் மாதிரி. இது இங்க பாருங்க. ஜப்பனீஸ் ஸ்பைடர் கிராப். The Japanese spider crab is the largest known crab with maximum leg span 3.8 மீட்டர் லெக். 3.8 மீட்டருங்க லெக். ஒரு லெக் 3.8 மீட்டர் இருந்தா அப்பா சாமி. நான் பார்த்தது இல்ல. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிறேன். சியோக்லண்ட். சியோக்லண்ட் were thought to be extinct until found alive in 1938. 1938ல அலைந்து கண்டுபிடிச்சாங்க போல. இது சியோக்லண்ட். சிலோசன்ட் இந்த பேர் தெரியும் எனக்கு. கிங் கிராப். அப்படியே எழுதுனா ஜெயின் ஸ்பெசிபிக் ஆக்டோபஸ். எழுதுல ஆக்டோபஸ் எழுதுமா? சூப்பர். ஜெயிண்ட் 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 டாலர்ஃபிஷ். ஜெயிண்ட் டாலர்ஃபிஷ் 11 மீட்டர் வளருமாங்க. அப்படின்னா எவ்வளவு? ஒரு பாம்பு சைஸ் வளரும்னு நினைக்கிறேன். பாம்பு சைஸ் பார்க்கலாம். இதை பத்தி நான் தனியாக வீடியோ போடுறேன். இன்னைக்கு இன்னும் வீடியோ வரப்போகுது. 2 வீடியோ அட்டன் வரப்போகுது இன்னைக்கு.
ஏன் பார்ட் போட்டிருக்கேன், பார்ட் 2 வரப்போகுது, அது பாருங்க நல்லா இருக்கும். பார்ட் 2 வரப்போகுது. மாங்க் ஃபிஷ், மாங்க் ஃபிஷ் தெரியல எனக்கு. ஸ்பெசிபிக் கார்டு இருக்கு. இது பாருங்க, மேரனஸ் ஆர்த்தோகனா 864 864 மீட்டர் டீப்ல இருக்கு. அப்படியே விக்டோரியா வார்ம் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, ஸ்பேம் பெல் டைப் பேர் டிஃப்ரெண்டா இருக்குல்ல பாரு. ஆனா பார்க்க அழகா இருக்குங்க மீன். 900 தமிழ்ல தெரியல, 930 மீட்டர் டீப்ல இருக்குங்க. 900 டீப்ல இருக்கு. சீ டெட்டில், லெதர் பேக் சீ டெட்டிலுங்க. ஓல்டஸ்ட் ஸ்பீசிஸ் இருக்கு, ஓல்டஸ்ட் ஸ்பீசிஸ் தானமா. இதுல 960 மீட்டர்ஸ் டீப்ல இருக்கு இந்த இது. ஆனா மனுஷன் போனா மனுஷன் அவ்வளவுதான். மனுஷன் பிரசத்தாமலே இறந்துருவாங்க. அங்கேயே போங்கிறாக்க இறந்துருவான். கொடூரமா இறந்துருவான் மனுஷன். அதான் இதுக்கு போக முடியல யாராலையும். இங்க பாருங்க, பிரைட் பீக்டு வேல். இந்த வேலுக்கு ஆனா மூக்கு மட்டும் பீக் மாதிரி இருக்குமா. அதான் பறவைகள் எப்படி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அப்படியே விதம் விட்டு சொல்லணும். இங்க துளி கூட சன்லைட் வராது பாருங்க. நோ சன்லைட் இஸ் ஏபிள் டு ரீச் திஸ் டீப். துளி அளவு கூட வராதுங்க. துளி அளவு கூட வராது. துளி அளவு கூட வராதாமா பாருங்க. இப்ப ஒரு கிலோமீட்டர் வந்துடும். 1040 மீட்டர் டீப். அப்ப இதுல many deep sea creatures co-became like themselves, also known as bioluminescence. So bioluminescence bioluminescence தான். அதே கீழே பாருங்க. And the fish, இது பாருங்க, மண்டையில பாருங்க ஆண்டனா மாதிரி இருக்கு பாத்தீங்களா. இது போக லைட் எழுதிக்குது. And the fish are large bioluminescence used to attract prey. attract prey attract பண்ணுது. பயர்னுமா தெரியல, தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஆரஞ்சு ரஃப் கேன் லீட் 200 இயர்ஸ் டீப் சி லைஃப்ல. அதான் ரைஸ் பண்ணலாம். 200 வருஷம் ஆகுமா டீப் சீல. பரவாயில்லையே. பேசாம நாமளும் கடலுக்கு வித்திக்க தரமா. ஆனா போக முடியாது. எவ்வளவு போக முடியாது கடலுக்கு. அதான் பிரச்சனை. வீனஸ் ஃபைட்ரா செடி மாதிரி இருக்கும். அதான் சூப்பு செடி மாதிரி தான். அது இதுல மீன் வேற இருக்கு, சியாஸ்மன். இங்க பம்பூல் ஃபிஷ் இங்க தான் இருக்குங்க. இது ஜப்பான்ல மீன் இருக்கும், சாப்பிடுவாங்க. ஆனா இது செய்யணும்னாலே செஃப்க்கு சர்டிஃபிகேட் தான் செய்யணும். மாடி செஞ்சா அவ்வளோ ஜெயில் தான், லைஃப் லாங் ஜெயில் போயிருவாரு மனுஷன். ஃபில்டு ஷார்க்கு இது எனக்கு தெரியல. 1212 மீட்டர் டீப்ல இருக்கு. போயிட்டே இருக்குது. குளோபின் ஷார்க். The global shark known as the living fossils because there are only 200 million species existed. 200 million 100 million years தான் இருக்குதாமா லிவிங் ஃபாசில்ஸ். அது அழிஞ்சு போயிடுச்சு. பட் ஆனா இது ஒரு ஃபாஸ்ட் மட்டும் இருக்குதாமா. ஃபாசில் இருக்குதாமா. இல்ல இங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்கு. போக சர்ப்ரைஸ் வரும். சர்ப்ரைஸ் பார்க்கலாம். 2 சர்ப்ரைஸ் இருக்கு. ஆனா கண்ணில் பார்க்க முடியாது. ஆனா இதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பெலிகம் கோரல் இப்ப 1300 மீட்டர் டீப்ல இருக்கு. அப்படியே வந்தோம்னா ஆட்சி ஃபிஷ் எப்படின்னு தெரியல, எனக்கு தெரியல, தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அதை தனியாக போடுறேன். டிராகன் ஃபிஷ்ஷுங்க சூப்பரா இருக்கும். சாப்பிட்றதுல பார்த்துருக்கேன். டிராகன் ஃபிஷ் சூப்பரா இருக்கும். பார்க்க டிராகன் மாதிரி இருக்கா, வால் மட்டும் டிராகன் மாதிரி வரும்னு சொல்லுவாங்க. பிக் ரெட் ஜெல்லி ஃபிஷ். மெனி டீப் ஸ்பீசிஸ் ஆர் கலர் அண்ட் camouflage since the first color leaves spectrum as your deep diver. The deep diver ஆமா இதுக்கல்லி. Greenland albert. Giant tube worm is get the nutrition for Irame winter. Irame winter are formed with sea water passing through the extreme hot volcano rock. This release metal that are toxic and most animals. அப்படியே கீழே வந்தீங்கன்னா பட் ஈவன் த கண்ட்ரிஸ் ஸ்பெசிஃபிக் ஃபைண்ட் வே டு சர்வே. ஸ்பெஷலைஸ் சர்வே பண்றதா கீழே அப்படியே போனாங்க. 1.5 கிலோமீட்டர் மேலே வந்துட்டோம். எட்டு ஐநூறு மென்ஸ் இருக்குமாமா. அப்புறம் அப்படியே சிக்டில் ஷார்க். Sixty sharks are day deep divers and night in shallow water. They can found all over the world. Okay. Deepest dive of
Narwhal diet eat 15 times a day. Needs search for food. Jewel squad. இப்போ 1914 டீக்குள்ள தான் ஜூல் ஸ்குவாட் பார்க்கலாம். ஆனால் மனுஷன் போக முடியாது மனுஷங்கள. இந்த மினி சொல்லுறாங்க. சீபென். அதே டெலஸ்கோப் ஆக்டோபஸ். டெலஸ்கோப் மாதிரி இருக்கும் போல. கம்ப்ளீட் டிரான்ஸ்பரண்ட் அதை இன்னைக்கு போட்ட ஐஸ். ஓகே பார்த்தீங்கன்னா ஜெயின் ஜெயின் ஐஸை போட்டிருக்கு. அவ்வளோதாங்க இதான். வித்தவுட் ஈட்டிங்கில் இருக்கு. 5 இயர்ஸ் இதெல்லாம் 5 இயர்ஸ் சாப்பிடாம இருக்க முடியுமாங்க? சரி. கிரீன்லாண்ட் ஷார்க் ஒன்று இருக்கு. கோலோஷியல் ஸ்குட். கோலோஷியல் ஸ்குட் லார்ஜஸ்ட் நோன் ஸ்குட் ஸ்பெஷலிஸ்ட். தே கேன் ரீச் 10 meters and weighs 100 kg போடுமா? ஏக்கப்பா ஸ்குவாட்லாம் என்ன சோழ எடுத்தீங்களா? கணவாய் மீன் வாங்கல, அதான் ஸ்குட். ஸ்குட் கணவாய் மீன் வாங்கல. அது கணவாய் இத்தனை இருக்கும். இது 700 கிலோ 10 மீட்டர் வளருமாமா. ஆனா இதெல்லாம் மனசு எடுக்க முடியாது. Barely eye fish. The barely eye fish is transparent and allows the eyes cut more light. Right here பண்ணுது போல transparent. எலஃபண்ட் சீல் டைவா? இதுங்க தப்பா காட்டுதா? எனக்கு எலஃபண்ட் சீல் டைவ் 2000 வரைக்கும் வருமா? தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நான் கமெண்ட் பண்ணி சொல்றேன். கமெண்ட் பண்ணிட்டு. ஜெயின் டெஸ்ட் 2 மீட்டர் டீப்ல இருக்கு. அப்படியே இங்க பாருங்க ஸ்கிரீமஸ். அப்படியே கீழே வந்துட்டே இருந்தோம்னா இங்க பாருங்க ஸ்கிட் வார்ம். இது ஸ்கிட் வார்ம் இது புழுவாமா? அப்படியே 2 வந்துட்டோம். பிளாக் ஷால்வர். ஃபிஷ் ஓல்ட் ஈவன் தோஸ் தே வாஸ் லார்ஜர் themselves. அப்படியே இது எப்படி பார்த்தீங்கன்னா வைபர் ஃபிஷ்ஷுங்க. வாய்ப்பு மாரி எனக்கு வைபர் ஃபிஷ் இருக்கேங்க. இது என்னது? ஸ்கேலி ஃபுட் ஸ்னெயில். ஸ்கேலி ஃபுட் ஸ்னெயில் ஒன்று இருக்கு. வேம்பயர் ஸ்குவிட். வேம்பயர் ஸ்குவிட் பேரே டிஃப்ரெண்ட் இருக்கு. வேம்பயர் ஸ்குவிட் மெரைன் நவ் த்ரூ ஆர்கானிக் மெட்டீரியல் தட் ஃபால்ஸ் இன் சாலா வாட்டர். தெரியல என்னதான் சிக்கன் ஃபிஷ் கோழி மீன் தான் போடுது. ஹெட்லெஸ் சிக்கன் ஃபிஷ் போல தலையாது அந்த போல. குக்கும்பர் சீ குக்கும்பர். சீ குக்கும்பர் தானே இது. வித் விங் லைக் தட் அலோவ் themselves swim. ஜாமிவா பேரு ஜாமிவா இருக்கு. கெர்வர் பீக்டு வேல் டைவ். கெர்வர் வேல்ஸ் ஆர் deepest diving mammals. கிளாஸ் ஸ்பாஞ்ச் பேரே டிஃப்ரெண்ட் இருக்கு பார்த்தீங்க. கிளாஸ் ஸ்பாஞ்சுன்னு. சரி அவ்வளோதான். வாங்க கிளிப்பர் ஈலுங்க ஈல். சரி வந்துட்டோம். இது காஸ்மிக் ஜெல்லிஃபிஷ். இன்னும் கொஞ்சம் ஏழு கொஞ்சம் போயிடலாம். கடல் இவ்வளோ வருஷா? கடல் மாதிரி இருக்கிறாங்க. கடல் போல போயிட்டு அது கடல் எடுத்து. ஆனா கடைசியில கடலோட எண்டையே பார்க்க போறோம். எண்டு பார்த்துட்டு தான் நம்ம வெளியே வர போறோம். ஸ்பாட்லைட் லூஸ் ஜாவா. ஆல்ப் ஸ்பாஞ்சு அப்படிங்க. குக்கி கட்டர் ஷார்க். தி ஷார்க் டேக் ஷேப்டு கங்ஸ் அண்ட் பிரே. அப்படியே மாற்றணும்னா லிசார்ட் ஃபிஷ்ஷுங்க. நான் பார்த்ததில்ல, நீங்க பார்த்துதான் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அவ்வளோ போனால் இருக்கும். அதனால சும்மா பேர் ஒன்று போட்டுட்டு இருக்கேன். ஃபிளாபி பேக் ஃபிஷ். இது மீன் மாதிரி தெரியாது. கமெண்ட் போடுங்க. தெரிஞ்ச மீன் போயிட்டு இருக்கு உங்களுக்கு. தெரிஞ்ச மீன் தான். த ஆவரேஜ் டெப்த் ஆஃப் ஓஷன். இது ஆவரேஜ் டெப்த் ஆஃப் ஓஷன் தான். பட் சம்டைம்ஸ் கோஸ் டீப்பர். இன்னும் டீப்பர் போயிட்டே இருக்கும். மஸ்ட் டிவி போகிறோம். மஸ்ட் டிவி போகிறோம் நம்ம. இங்கே பாருங்க சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ் 3822 அடியில நம்ம தலைவன் டைட்டானிக் இருக்கு. அப்படி டைட்டானிக் on 14/9/12 டைட்டானிக் ஹேங்க் இந்த ரெஸ்டிங் பேஸ் செட்ட 308 மீட்டர்ஸ் 308 மீட்டர் இருக்கு. 308 மீட்டர்ஸ் டைட்டானிக் தலைவன் இருக்கா பார்த்தீங்களா? எப்படி யாரா உள்ள முடிச்சுட்டீங்க? இது மாதிரி கிடைக்க முடியல டைட்டானிக்க பாவம். ஆனா டைட்டானிக் பிரச்சனை தெரியுமா? இது ரொம்ப வருஷமா இருக்கிறதுனால பார்ட்ஸ்லாம் ரஸ்டா இருக்கும். நான் மேனுவல் எடுக்கலாம். பட் மேனுவல் எடுத்தா நமக்கு ஷிப் ரெண்டா உடஞ்சிடும். அதான் எடுக்க மாட்டாங்க. எடுக்க அவங்க விட்டாங்க போல.
அப்படி இது பிளான்டோ டூட் ஃபிஷ்ங்கிறாங்க. டூட் ஃபிஷ் அட்லாண்டிக் டிஷ்யூ ப்ரிவென்டிங் ஃப்ரீஸ் சப் ஜீரோ டெம்பரேச்சர் கூட இருக்குமா? பரவாயில்ல. என்னதுங்க இப்போ பாருங்க, எனக்கு பிக்காச்சு மாதிரியே இருக்கு. பாருங்க பிக்காச்சு இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. டம்போ ஆக்டோபஸ் தி அப்சர்வபிள் ஜோன் தி டெம்பரேச்சர் இஸ் நியர் ஃப்ரீசிங் இருக்குமாங்க. வெரி ஃபியூ எம்எஸ் கேன் சர்வே இந்த ஸ்பீஷஸ் தான் பார்க்கலாம். எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் இருக்குமாமா. இதை எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் ஆமா. ஆல்டோ ஜெலிஃபிஷ் அட்லோடா ஜெலிஃபிஷ் அப்படியே கீழே இறங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு இதுன்னு காணும், ஒரு பயணிங்க காணும் இப்போ வரைக்கும். நானும் ஸ்கோர் பண்ணி வந்துட்டே இருக்கிறேன், ஒருத்தனையும் காணும் நமக்கு. சி பிக் இது என்னது? மெகா மவுத் ஷார்க். மெகா மவுத் ஷார்க் ஒரு லார்ஜஸ்ட் கோயிங் ஷார்க். சாமிலே போகுமா? சாமி வரைக்கும் கடிச்சு எப்படி இருக்கும்? கடிச்சா அது 1 மந்த் 1 மந்தே போடு 1 மந்த் நம்ம ஆயிரும். ஃபேன் டூத் பின்னு பாம்பு பல் மாதிரி இருக்கும். பாம்பு ஃபேன் இருக்குமா? அது மாதிரி ஃபேன் டூத் பாங்க. ட்ரைபாட் ஃபிஷ்ஷு 480 மீட்டரில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். நமக்கு இருந்து 500 வந்துட்டோம். 5 ரீச் ஆயிடுச்சு. கேரடிரா 5 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்துடும். கடலேருந்து 5 கிலோமீட்டர் வந்துடும். ஃபேஸ் மூஞ்சி இல்லை போல, ஃபேஸ் இருக்காது போல சொல்லுவாங்க. இதெல்லாம் இதை பார்த்துட்டு இருந்தேன், அதான் உங்களுக்கு வீடியோ பாருங்க நினைக்கிறேன். அதோ ஆன்டிபியோடா ஆன்டிபோடியா ஆன்டிபோடா அது வேறு போடா. The deepest point of Mariana Trench of South Australia. Mariana Trench Southern Sea தான் டீப்பஸ்ட் பாயிண்ட் தான். பிரிட்டில் ஸ்டார் இருக்கு, அப்படியே போயிட்டே தான். இன்னுமே மீனா கம்மியாக தான் இருக்கும். ஆக்ஸ்ட்ராஸ் ஸ்பைடர் மீன் வேலை மீனா கம்மியாக தான் இருக்கும். வந்துட்டோம். 6 கிலோமீட்டர் இந்த ஆட் எடுத்தோம். நோ மோர் பீப்புள் ஹவ் பீன் டு தி மூன் தென் அதர் தி மூன் தான். இது மூன் மாதிரி இருக்கு மாமா. The most of the adults take place in deep sea trench தான் இருக்கும் போல. deep sea trench are processed by subduction where the tectonic plates meets push together. இங்கே தான் பிளேட்ஸ்லாம் இருக்கும் போல. இங்கே தான் இருக்கும் போல டெக்டானிக் பிளேட்ஸ்லாம். அப்படியே வந்தா இங்கே பாருங்க, இது என்னதுங்க? இது நியூஸ் ஜோன் ஸ்பெசிபிக் ஜோன் ஸ்பெசிபிக் வேர்ல்டு வார் 2ல இது சர்ப்ரைஸ். அட் இஸ் டீப்பஸ்ட் சிபிஎக்கர் ஃபவுண்ட் கண்ணாடிக்கே இல்லையாமா. இங்கே இருந்து அவனது நான் கண்டுபிடிச்சிட்டேன். எந்த புக்கில் வருமா? என் புக்கில் வராது. டீப் சி கேன் பி லோன்லி பிளேஸ். The life is where the extreme condition makes survival difficult. இனிமேல் சர்வைவல் டிஃபிகல்ட் ஆகுமா? சர்வைவல்லாம் பட் ஸ்டில் நாட் இம்பாசிபிள். இப்போ இம்பாசிபிள். இம்பாசிபிள் வரைக்கும் இது வராது. இங்கே பாருங்க, யாருன்னா எனக்கு 2.5 மீன் இப்போ உள்ள இருக்கா? தெரியல எனக்கு இதெல்லாம். நான் அப்போ படிச்சு பார்த்தேன். சிங்டன் so little about lives, they are deep environment almost uncover something new. போயிட்டே இருப்போம் நம்ம வரைக்கும். இன்னும் 3 கிலோமீட்டர் காம்போ ஜெல்லின்னு சொல்லி காம்போ ஜெல்லி 5 மினிட்ஸ் லுக்கிங் 5 மினிட் கண்டுபிடிச்சதுங்க. 5 மினிட் எவ்வளவு? ஒரே 10 லட்சம் 500 மில்லியன்னா லட்சம் கோடி போகும் போல. லட்சம் வருஷம் கண்டுபிடிச்சது. லட்சம் வருஷம் மணி. டீப்பஸ்ட் பாயிண்ட் ஜாவா ட்ரென்ச். ஜாவா ட்ரென்ச் டீப்பஸ்ட் பாயிண்ட் தான். 7 மீட்டர் ஜாவா ட்ரென்ச் டீப்பஸ்ட் மீட்டர். வந்துட்டே இருக்கேன், ஸ்பாட் மீட்டர் இருக்கேன். ஆனால் போய் கொண்டு காணலாம் சொல்கிறேன். 2 கிலோமீட்டர் தான் இருக்கு. இங்கே வரும் ஆடல் ஸ்டார்ஃபிஷ். இதுல மீன் இருக்கு. மீன் இருக்கு. நம்ம கடல் காலத்துக்கு வந்துடும். ஸ்கஸ்ட் ஈல். The lowest point of the Puerto Trench, Puerto Rico Trench ஓட lowest point தான். Yes, called height of the Mount Everest. height of Mount Everest இருக்கு. Mount Everest 8848. நம்ம அதுக்கு மேல எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்துரும். height of Mount Everest. Mount Everest கம்பி போடலாம் போல. அந்த கடல் ஆழமா இருக்கும் போல. அப்படியே வந்துட்டே வரும். Many probes or submarines are lost in try this deepest ocean. இங்கே தான் சப்மரைன்ஸ் வளைஞ்சு போயிருக்காமா பார்க்கலாம். இங்கே பாருங்க. About 9 years before
The moon landing humans were went near as before. இங்க வந்து submarine. Two men, Chacos, Pricot, Donwell on board submarine. They descent into the marine trench. Marine trench போகும்போது அது போயிட்டாங்க போல. வந்துட்டு submarine வந்துட்டே இருக்கும் submarine. Their goal was reach the Challenger deep in the point in the ocean. Deep ரொம்ப பார்க்கறாங்க ஆனா மனுஷங்க போயிட்டாங்க பாவம். submarine வந்துட்டே submarine. Submarines are rebreather system would later use in spacecraft. They barely enough space inside the pressure. Serious both of them. ஸ்பேஸ் கழிச்சு பண்ணா நீங்க போட்டிருக்காங்க போல சப்மரைன்ல வந்துட்டே தான் இருக்கு. ஆடி வந்துட்டா the immense pressure the deep sea may mistakes would you mean sudden death. அதாவது நீங்க செத்து போயிருவீங்க. During the descent the window fans cracked shock entire vessels. எல்லா வெசலையும் முடிச்சு விட்டுருவோம் இதெல்லாம். Nevertheless, they continued. அவ்வளோதான் அங்கே முடிச்சுது. இங்கே ஆனந்த் போயிட்டுருக்கு. அப்படியே வந்துட்டு இருந்தோம்னா முடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். ஆஃப்டர் 40 minutes எக்ஸ்டென்ஸ் அண்ட் அண்டர்வர்ட்ஸ். அவ்வளோதாங்க. சேலஞ்சர் டீப். அவ்வளோதான் இங்கே முடிஞ்சுது. மணி கடைக்கு வந்துட்டோம். கடைக்கு வந்துட்டோம். அவ்வளோதான் முடிஞ்சுதுங்க.